1919 ஏப்ரல் 13 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ். ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக கூடியிருந்தனர். ஆனால் சில நிமிடங்களில் அது இரத்த குளமாக மாறியது. ஜல்லியன்வாலா பாக் மாசாகர், 1600க்கும் மேற்பட்ட ரவுண்டுகள், நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி. இந்த கொடூர உத்தரவை பிறப்பித்தவர் ரெஜினல்ட் டயர். என்னிடம் இன்னும் ஆயுதங்கள் இருந்திருந்தால் இன்னும் சுட்டிருப்பேன் என்று பெருமையாக சொன்னவன். அந்த நாளை மறக்கவில்லை ஒரு இளைஞன். அவன் பெயர் உதம் சிங். இந்த அநியாயத்திற்கு பழி வாங்குவேன் என்று 21 ஆண்டுகள் காத்திருந்தான். 1940 மார்ச் 13 லண்டன். மைக்கேல் ஓட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 21 ஆண்டுகள் காத்திருந்த தீர்ப்பு அது. 1940 ஜூலை 31 வந்தே மாதரம் முழக்கத்துடன் தூக்கு கயிறை முத்தமிட்டார் உத்தம் சிங். இங்கிலாந்தின் 6 அடி மண்ணை ஒரு இந்தியன் அபகரித்தான் என்று வரலாறு சொல்கிறது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 21 ஆண்டுகள் காத்திருந்த பழிவாங்கல். உத்தம் சிங் ஒரு மறக்க முடியாத தியாகி. இந்த வீடியோவை பகிர்ந்து புதிய தலைமுறைக்கு இந்த வரலாற்றை தெரியப்படுத்துங்கள். #ஜாலியன் வாலாபாக்கில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ஜெனரல் டயரை நமக்கு தெரியும். இந்திய வரலாற்றின் மறக்க முடியாத அந்த ஜாலியன் வாலாபாக் கோர சம்பவம் 15 நிமிடங்களுக்குள் நடந்தேறியது. 1000 பேருக்கும் மேலான மக்கள் ஜெனரல் டயர் என்பவனால் கொன்று குவிக்கப்பட்டனர். 2000 பேருக்கும் அதிகமானோர் குற்றுயிரும் குலை உயிருமாக துடித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு துப்பாக்கி வீரனும் 33 ரவுண்ட் சுட்டியிருந்தான். மொத்தம் 1650 ரவுண்ட் சுடப்பட்டது. செத்து விழுந்த உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. தப்பி பிழைத்தவர்கள் நடக்க முடியாமல் வீதியில் விழுந்து கிடந்தனர். என்னை மதிக்காத இந்தியர்களுக்கு நான் அளித்த தண்டனை இது. ஒரு இராணுவ அதிகாரியாக இந்த செயலுக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். என்னிடம் இன்னும் அதிக ஆயுதங்கள் இருந்திருந்தால் அதிக நேரம் சுட்டிருப்பேன் என்று வெளிப்படையாக தெரிவித்தான் ஜெனரல் டயர். இங்கிலாந்திலிருந்து வெளியாகும் மார்னிங் போஸ்ட் என்ற பத்திரிகை ஜெனரல் டயரை வெற்றி நாயகன் என்று பாராட்டி எழுதியது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்தியாவை உலுக்கியது. அந்த பாதகச் செயலுக்கு காரணமாக விளங்கிய பஞ்சாப் கவர்னர் மிக்கேல் ஓ டயர் மற்றும் ஜெனரல் டயர் ஆகியோரை பழிவாங்குவேன் என்று உத்தம் சிங் என்ற பஞ்சாப் இளைஞன் சபதம் செய்தான். சொன்னபடியே சரியாக 21 ஆண்டுகள் காத்திருந்து இங்கிலாந்தில் எச்சில் தட்டு கழுவி கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் துப்பாக்கி வாங்கி 1940 ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி கவர்னர் ஓ டயரை சுட்டுத் தள்ளினார் உத்தம் சிங். உத்தம் சிங்கின் செயல் இந்திய மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.